வாமா சீதா, எப்போ வந்த? ஏன் ஐயா, இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ, சத்தம் போட்டு பேசாதம்மா, அவன் காதல் விழுந்தா மென்னி அமிக்கிடுவான். நீ உள்ள வா. ஓய், என்னங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. சனியம் பிடிச்சா கூட 7.5 வருஷம் தான் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஆயுசுக்கும் பிடிச்ச சனி. இது என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நிம்மதி. இந்த இடத்துக்கு நீ வேற வந்திருக்க. ஏன் ஐயா, இந்த ஆளை கண்டிக்க யாருமே இல்லையா? கண்டிக்கிறதா? அவன் கண்ணுல படாம போனா போதும்னு அவன் ஓடுறான். நீ இங்க வர்றேன்னு சொன்ன உடனே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே. உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதயா. உன் சொந்தக்கார பொண்ணா? வாய கழுவுங்கடி. அத பார்த்தா என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிடும். நீ உட்காருமா. இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டின்னு சந்தோஷமா சுத்தம். இது என்னடான்னா இந்த சேரியில வந்து கஷ்டப்பட போறேங்குது. ஆயா, சந்தோஷங்கிறது ஊட்டிலயோ கொடைக்கானல்லயோ இல்ல, அவங்க உங்க மனசுலதான் இருக்கு. அது இல்லம்மா, நோம்புக்காக ஒரு வேளை இல்ல ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். நீ வீம்புக்காக இங்க வந்து 1 மாசம் தங்க போறேன்னு சொல்றியே. ஆமா, மாச கணக்கா இங்க தங்கி அப்படி என்னதான் பண்ண போற? அது வந்துங்க, இந்த சேரி ஜனங்களை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன். அத கற்பனையை யோசிச்சு எழுதுறதை விட உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன். எழுதுறதுதான் எழுதுற, நல்ல குடும்ப கதையா எழுது. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன். ஆமாண்டி, உன்ன வந்துருவிய அடுத்து விட்டு கதையை தூக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணு. கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா. ஓய் போஸ்ட்மேன், வணக்கண்ணே. நில்லியா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லைன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ. சைக்கிளை விட்டு போடா. சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க? ஏய், தொகுதி அவசரமா வர சொல்லியிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். இனிமே வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க. நாங்கடி இவன் எங்கடா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கார புச்சம் வந்துக்கிறாங்கண்ணே. ஓ மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை, நீ போ. சொல்லி வை, பேஜாராயிடுவா. பஞ்சர் ஆகிட வேணாம். நானே பண்ணி நிமித்திடுறேன். என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளாட நீ? குடும்பத்தோட காலி பண்ணிட்டுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னாண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சிட்டானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. தொகுதி, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, கலப்பட சிமெண்ட கடத்துறது, எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். இந்த நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல. என்ன தொகுதி, ஏதோ அவசரமா வரசனாப்ல இருக்கு? காலை கவனிச்சிங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. ஏப்பா, தொகுதி என்னை விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையை சொல்றையா? ஓஹோ. ஆமா, நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கிற? ஓன் காலையா? யோ, அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவை இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான்.
அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். ஆ? அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளேனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளேனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏவை கடத்து, நான் போய் ஏரோப்ளேனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்னா இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க ஓவையா. விபிஆர், சும்மா இருங்க. கணக்கு பணத்தை கொடு. சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை கடத்திடு. என்ன பார்த்துட்டு போறான்? தொகுதி எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பை படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். யோ, தீபிட்டி குடியா. என்ன தலைவா, சொல்லு தொண்டா. 5000 ரூபாய் சொலையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா? மச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணிக்கினே ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே மரமண்டையில் பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ண திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா, அள்ளி விடு. நாங்கடா அது போர்டு. ஏன்பா இந்த டேபிள் யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. Welcome, sir. வெல்கம் சார். Sir, have you reserved the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ, நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார். சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார், போற ஒரு வெள்ளக்காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் சாய்களை நம்மளே தப்பா நினைக்கும். தர வழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. துணி ஓகே. இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசாவை வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். Wish you many more happy returns of the day. அதாவது சாகர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றா. ஊமையா இருந்தாலும் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, நன்றி சொன்னது போதும். முதல்ல கேக் கட் பண்ண. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Uma. இந்த பள்ளிக்கூடத்துல மொத்தம் 200 அனாதை பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்த தேதியை கணக்குல வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் உன் செலவுலயே பிறந்த நாள் கொண்டாடுற, நல்லது கெட்டத்துல கலந்துக்கிற. இதுக்கெல்லாம் என்னம்மா காரணம்? நானும் இவங்களும் ஒரே ஜாதி, அனாதை ஜாதி. என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி பெரிய கார், பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா அம்மாவும் அன்பும் தான் அங்க இல்ல. ஏம்மா? அப்பா இருக்காரு. அப்பா இருக்காரு, ஆனா அவர் அப்பாவா இல்ல. நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யாரு இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா,
தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி சி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறி உள்ளூர் வெறியா உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும், இப்படிக்கு எதிர் ஒட்டு ஜன்னல். அடிங்க நாடி ஜிம்மிக்கு பக்கடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முடிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், வீடு இருக்காது, காலி பண்ணுவேன் நானு. கோலம் தான் தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு. ஏய், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் ஏய் சொல்றாங்கல்ல, நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுருவேன். போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்பாலிக்கா குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது சொல்லிட்டேன். துட்டே இல்லை, என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துட்டுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளோ? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளின்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்னை. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன், அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன். சார் 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 வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்ற? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணுங்க? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்ட்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. ப்ளீஸ் சார் சொல்லு. உடனே இறங்குங்க சார். நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ரைட் விடு. வண்டி மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமியின் மேல கை காட்டுற, முண்டா கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை கிழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழி. அண்ணே அது சோறு கொண்டு தரீங்க சொல்லவே இல்லை. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போலாம். நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி, என்னங்க? ஏயா ரசமா இது? ஆமா. கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா? உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ. யோ எதுக்கே போன் பண்ற? சார் நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானேயா? இப்ப லஞ்ச் கூட முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரா வீட்டுக்கு போலன்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற, ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? இது ஒருக்கா நம்மாள் ஏயா உங்க வீட்டுல கருவாடெல்லாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கீங்க. வேணா நீ வந்து சாப்பிடியா? கண்ணு வச்சிர போல இருக்கு. நீ எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன்னு பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவன் எனக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு. விவரமா சொல்றேன். தொகுதி அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. 2 இடிச்ச வாயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. யோ மொட்டை எங்கயா போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன். ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. யோ டிரைவர் வண்டியை கிளப்பு. ஹலோ இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸ. ஆத்தா
அம்மா பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா எடுத்துவாங்க. அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டியும் லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போடுற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு குடிச்சல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய் ஏண்டா வருஷம் பாக்குற எருமாடு மாதிரி பெருசா பட்சி கிழிக்கிற மாதிரி. இந்தா கிழிச்சு படி. கிழிச்சாச்சு. எப்படி பிடிக்கிறது? யக்கோ என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கறாங்க. ஆஹா சச்சே, இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஓய் இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய் இன்னொரு வாட்டி அவளாண்டது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்று தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஆத்தா ஞானகுமாரி நடன சிங்காரி. போதும், மேல தூக்கு. சரியா தெரியல, மேல தூக்கு. ஞானகுமாரி நடன சிங்காரி. ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி, அமைதி அமைதி. மந்திரி, மாதமும் மாறி மழை பொழிகிறது. கிழிகிறது. மழை பெய்தான்னு கூட தெரியாம நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி எந்திரி. நாட்டில் குறையதும் இல்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் செட்டப் பண்றியா? மன்னா மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவிரி ஓலமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தடிக்கிறீங்க? கூப்பிடவள மாமா கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கண்ணகி கண்ணகி மன்னா. கண்ணகி அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமாவை பாரு. ஆ குயிலு, நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திரன். வண்டி இறக்கு, இறக்குடா. மேடையில கண்ணகியை தவிர வேற வேணா இருந்தீங்க ஒத்துறா தலை. அச்சக்கு நான் குயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கீழே. நீ இறங்கல உண்டு இல்ல நான் ஆகிடுவேன். அட வாசிங்கடா. என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர். இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு. இனிமேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏன்பா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறது 50 பைசா சில்லறை தான். சில்லறை காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குது. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர். இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார், அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருளுதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். நிதி ஏமாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய் உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிற தவிர ஒரு தடவை எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த
உள்ளங்கை நம்ச்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே, எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தான்ப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே, பேசுடா. உன்னை தாண்டா எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதை ஆக்குன? எதுக்குடா என்ன அனாதையா இப்படி தெரு தெருவா அலைய விட்ட? சொல்றா. உன்னாலதான நான் தண்ணி அடிக்கிறேன். உன்னை உயிரோட விடக்கூடாதா? உன்னை உயிரோட என்ன கொண்டுடாத. நான் அப்பா இல்ல, என்ன கொண்டுடாத. எதுக்குடா அப்படி சொன்ன? இப்போ அப்படி சொன்ன நீ எனக்கு நிறைய பணம் தருவேன் அந்த டீ கடையில் 2 பேரும் சொன்னானுங்க. எதுக்குடா அவ்வளவு அவசரமா வர சொல்றேன்? என்ன அட வந்து பாரு. என்னடா அது? நம்ம வீடு தானே. இத்தனை வருஷம் கார்த்திகைக்கு எல்லா வீட்லயும் விளக்கறியும். உன் வீடு மட்டும் விரிச்சோன்னு சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்ப பாரு, சும்மா ஜகஜோதியா விளக்கறியுது, கோயில் மாதிரி. அரோகரா அரோகரா அரோகரா. எல்லா வீட்ல விளக்கறிஞ்சாலும் என் வீடு மட்டும் துண்டா தெரியும்டா. எவனை கேட்டாலும் சொல்லுவான் இதான் நம்ம வீடுன்னு. ஆனா இன்னைக்கு என் வீட்லயும் விளக்கா ஏத்தி வச்சு பஜனை படம் மாதிரி ஆகிட்டாங்களே. சரி விடு, யாருன்னு பாக்கலாம். வர வர இந்த ஏரியால நம்மளை பத்தி ஒரு பயமே இல்லாம போச்சே. நான் கொஞ்சம் ஸ்டடியா இருக்காண்டி இதான் நம்ம வீடுன்னு கரெக்டா தெரியுது. இதே நான் கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த வீட்டுக்குள்ள போய் பூந்து படுத்திருந்தா அமங்கலமா இருக்காது. எந்த கஸ்மால் எப்படி? அகல் விளக்கு 8 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய், திரி 1 ரூபாய் 60 பைசா, பழைய பாக்கி 95 பைசா, ஆக மொத்தம் 25 ரூபாய் 55 பைசா. கார்த்திகை தீப தள்ளுபடி 55 காசு. ஆக மொத்தம் 25 ரூபாய் கொடுக்கவும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். என்னடி நினைச்சிருக்கிற நீ? என்ன லவ்ஸ் பண்றியா? ஜன்னல் வழியா பாக்குறது, மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது, லவ் லெட்டர் கொடுக்கறது, விளக்கேத்தி வைக்கிறது, என்ன டகுல் காட்டுறியா நீ? நீங்க போஸ்ட் கொடுத்தா நாங்க வாங்கிடுவோமா? நாங்க நமக்கு ஆசை கிளம்பிச்சுன்னா 50 ரூபாய் அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி இந்த லவ் கிவ்னு பிரிஞ்சிரும், ஜாக்கிரதை. என்னடி முறைக்கிற நீ? ஜாக்கிரதை. இன்னொரு வாட்டி நம்மளான இந்த சில்சிலா வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா நான் நடுத்தரில் இழுத்து போட்டு நாரா கீழ்ச்சிடுவேன். ஓயா சொல்லி விளாண்ட, இல்லாட்டி ஒன்னையும் சேர்த்து பாயா பண்ணுவேன். வாட்ட சாட்டமா இருந்தா வளைச்சு போட்டுருவாங்க. ராஜாத்தி, அவன் கையில கரையான் புத்து வைக்க நான் அன்னைக்கே தரத்தலையே அடிச்சுக்கிட்டேனேம்மா. இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த பாவி போய் என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. மறைஞ்சு பார்த்தேன், ஒளிஞ்சு பார்த்தேன், லெட்டர் போட்டேன்னு. இவங்கிட்ட போய் ஏமா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? இல்ல ஐயா, என் கதையோட ஹீரோவே அந்த ஆள்தான். இப்படி அன்புனா என்னன்னு தெரியாத ஆள்கிட்ட ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவனோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்ச. தலை அரைக்குதுன்னு கொல்லிக்கட்டி எடுத்து சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பெல்லாம்? சரியாயா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். போதுமா? ஆமா. தண்ணி லாரி எனக்கு ஒரு நாள் தான் வருது, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அது இல்லம்மா, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்.
ஆயா என்ன தெரியல? நான் தான் ஆயா வேலாயுதம். வேலாயுதமா? எங்க எப்படி? இந்த தண்ணி வண்டியில தான் வேலை செய்யறேன். ஏன் பியூன் வேலை என்னாச்சு? அது இருக்கட்டும், இந்த சீதா உன் வீட்லயா இருக்கு? அதை ஏன்பா கேக்குற? ராணி மாதிரி வசதியா இருந்த பொண்ணு இந்த சேரியில வந்து கஷ்டப்படுறேங்கிறா. ஏமான்னு கேட்டா எனக்கு வீட்டுல நிம்மதி இல்ல, அதனால இங்க வந்து கதை எழுதுறேன் அதை எழுதுறேங்கிறா. அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் ஆயா. கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியும். அனாதை இல்ல அன்னபூர்ணா தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான். அப்படி செல்வாக்கோட இருந்த என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஓஹோன்னு இருந்த உன்னை இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான். வாழவா போறா? நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுப முகூர்த்தம் இல்ல, சாந்தி முகூர்த்தம். புரியலையே. உனக்கு சொன்னா புரியாது, சொல்றது செய். எந்திரியா நாத்த? அட எந்திரியா நாத்த? உடனே எந்திரிக்கிறதுக்கு நீ என்ன பொட்டச்சியா? விஷயத்த சொல்ற. அண்ணே, நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். டேய், துட்டை கொடுத்துட்டு காரியத்தை சொல்றா மொட்டை. இந்த அண்ணே, ரெண்டையும் ஒன்னாவே கொடுக்கறேன். கொடு. என்னடா நீ ஆரம்பத்துல தரையாவே பேசிட்டு இருக்க? தண்ணி அடிச்சிருக்கியா? வண்டியை தூக்கு. இது ஓகே துட்டு. இது என்ன சிட்டு? விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை கெடுக்கணுமா? இந்த பொண்ணையே கெடுக்கணும். 1.5 லிட்டர் சாராயத்தை ஒண்டியா அடிச்ச மாதிரி குப்புன்னு சமைக்க கேறிடுச்சா நமக்கு. அவன் கையில துட்டை கொடுத்து கையை விட்டு காலை விட்டுனா சொல்லுவானுங்க. நீதான் எனக்கு உருப்படியான வேலை கொடுத்துருக்க. கரும்பையும் கொடுத்து கடிகை துட்டியும் கொடுத்தா எங்க உன் காலை காட்டு. அதான் இது. ஓ, இங்க வச்சிருக்கியா? இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறம்மா. பின்னாடி என்ன செய்ய போற? உனக்கு கோயிலே காட்டுறாமா? கோயிலா? என்ன குடிக்க வச்சு கெடுத்தது யாரு? கெடுத்ததா? தப்பு. குடிக்க வச்சது யாருன்னு கேளு. சரிதான் போயா. என்ன குடிக்க வச்சது யாரு? நான் இல்ல. என்ன குடிக்க வச்சது யாரு? சத்தியமா நான் இல்லம்மா. ஏய், உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. வீட்ல போய் நிம்மதியா தூங்கு போ. பகுதி, எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நானும் கூட போய் தூங்குறேன். அந்த சீதாவோட நிம்மதியை கெடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அவளைத்தான் பழி வாங்கிட்டிய நீ. பத்தாது, அவ இன்னும் சித்திரவதை பண்ணும். டேய் தொகுதி, அனாதை இல்லம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நெஞ்சில கை வச்சு சொல்லு. என்னையா அதுக்கு நாங்கள்தான் கண்ண மூடணும். அந்த சீதா எங்க இருக்கா? எவனை வச்சு கெடுக்க சொன்னேனோ அவங்களவே குடும்பம் நடத்திட்டு இருக்கா. யாரு? நம்பாளா? குடும்பம் நடத்துறானா? நோ 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 நோ. அவளை வச்சு வேற ஏதாவது நடத்திக்கிட்டு இருப்பான். நம்ம 500 ரூபாய் கொடுத்தா அவளை நம்ம தொகுதியிலே கொண்டாந்து விட்டுருவான். என்ன தொகுதி? ஏய், அவ வாழக்கூடாது அவ்வளவுதானே. நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் போ. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வாட்டி வந்துட்டு போறது. புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. புல்லு திங்கிற புலிய இப்ப நான் எங்க போய் தேடுறது? இந்த புலி புல்ல மாத்திரம் இல்ல, புண்ணாக்கையும் திங்கும். சரி, வந்து தொலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு கண்ணி ராசி ஒர்க் அவுட் ஆகுது. அண்ணா ஆஸ்பத்திரியில வந்திருக்காரு, சத்தம் போடாதீங்கப்பா. வாங்க தம்பி, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பொற சாப்பிடுங்க. குடுப்பா குடு, சாப்பிடுங்க.
யாரோ நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதுல தண்ணி இல்ல. அது தெரியுது. காலையில பானை நிறைய தண்ணி இருந்ததே. எல்லாத்தையும் நான் தான் குடிச்சேன். முழு பானையுமா? உனக்கா ஒரு பெரிய அண்டாவை வாங்கி வைக்கணும் போல இருக்கு. தண்ணி தந்து போச்சுன்னா சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதானே? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு வயிற்று ரொப்பிட்டு இருக்க. அத கூட புரிஞ்சுக்காம தண்ணி தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறிய. சோறு துண்ணியா? ஏன் எதிர் வீட்டுல துண்ண வேண்டியதானே? ஓ வீட்டுல இருந்துகிட்டு எதிர் வீட்லயா போய் சோறு தின்பாங்க? உனக்கு தான் ரோஷம் இல்ல, எனக்குமா இல்ல? இந்த பாருமா, நம்ம நீ ஆஸ்பத்திரி கூட்டு போன, உசுரை காப்பாத்தின, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த, அது வரைக்கும் தேங்க்ஸ். அதுக்காக நீ வந்து சோத்தை வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு, இத்த வாங்கி கொடு, நம்மள பேஜார் பண்ணாத. நானா சொன்னேன் உன்னை இந்த வீட்டுல வந்து குந்திக்க சொல்லி? சரியா, நான் அதான் வந்தேன். இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாகும் வரை. திருட்டு தருமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த, அப்புறம் உன் வயிறு வலிக்கும். ஆமா, ஒரு பிரியாணி பார்சல். பார்சலா? என்னப்பா பாசம் பார்சல்ல போகுது? அதான் எனக்கும் புரியல. சாரி, தேங்க்ஸ். பிரியாணி சாப்பிட்டு நான் என் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன். நானும் இங்க வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன கோட்ஸே வீட்டுல காந்தி போட்டோ? அது யாரு எவருலாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவன்கள்லாம் சேர்ந்து இந்த போட்டோ வச்சு பெரிய கொடியெல்லாம் ஏத்தி எல்லாருக்கும் மிட்டாயெல்லாம் கொடுத்தானுங்க. எல்லாம் பலமா கைத்திட்டு போட்டானுங்க. கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டோ மட்டும் அனாதையா கிடந்தது. என்னப்பா யாருப்பா அவருன்னு கேட்டேன். காந்தி தாத்தானானுங்க. சரி, நமக்கு அப்பந்தான் இல்லையே, தாத்தாவாவது இருந்துட்டு போட்டோம்னா விட்டேன், மாட்டி விட்டேன். பாத்துமா, அடிக்கிற அடியில புடவை கிழிஞ்சிட போகுது. இதுக்குத்தான் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு போன கூட்டத்துல நான் பேசினேன். நீ எப்படா மேடையில பேசின? நான் எங்க மேடையில பேசின மாமா, அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்ததா, கூட்டம் வேற கம்மியா இருந்தது. அதனால கூட்டத்தோட கூட்டமா போய் ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். முண்டா, பேசினதான் பேசினேன். ஒரு மந்திரி பேசின கூட்டத்துல பேசியிருக்கப்படாது. ஒரு கவர்தியா இருக்கும் இல்ல மாமா. நான் ஏமாமா திடீர்னு பேச்ச நிறுத்திட்டேன்? அது என்னமோ தெரியலடா, திடீர்னு திக்குது. திடீர்னு திக்குதா? இப்படி திரும்பி நில்லு, திக்குதான்னு பாப்போம். நின்னு போச்சே, மறுபடியும் திக்குதான்னு பாக்கட்டுமா? அது என்னமோ தெரியல மாமா, வர வர இந்த புதன்கிழமை ஆனா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அரிக்கண்டா? ஏண்டா புல்லரிக்கிறது உங்க பரம்பரை வியாதியா? உங்க அக்கா கூட இப்படித்தான் அரிக்குது. சொரிஞ்சு விடுங்கம்பா. சொரிஞ்சு சொரிஞ்சு ரெண்டு கையும் பாத்தியா? ரத்த கண்ணீர் ராதா அண்ணன் மாதிரி ஆயி போச்சுடா. மனசு என்னது? நான் இல்ல, எல்லாம் இவன் தான். நான் இல்ல, இவரை சாத்துங்க. சொந்தத்துக்காக மாமா இல்ல, சகவாசத்துக்காக மாமா. அல்ல எடுத்து
நிறைஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் லட்சுமிகரமா பொண்டாட்டி அமையணும்னு சொல்லுவாங்க. உனக்கு அந்த மகாலட்சுமியே பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. காலம் பூரா அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்துப்பா. யோ, அதுல பாதி தாயா நீ சாப்பிடணும், மீதிய நான் சாப்பிடணும். பாதிலாம் நமக்கு பத்தாது, நீ வேணா முழுசா சாப்பிடு. என்ன மாதிரி உட்காரு. உட்கார சொல்றேன். உன் பேர் என்னையா? பேரா? யாருக்கு தெரியும்? பெத்தவங்க இருந்தா தானே பேர் வைக்கிறதுக்கு. பின்ன எல்லாரும் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நமக்கு பர்மனண்டாலாம் பேர் கிடையாது. அப்படியே அவனாவது பேர் வச்சு கூப்பிட்டானா பேஜாரிட மாட்டான் அவன். சரி, நான் உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? என்னவோ அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கு நான் பேர் வைக்க வேண்டியிருக்கு? வைக்கிறதா வைக்கிற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வையன், ஒரு மதிப்பா இருக்கும்ல. மொரட்டுத்தனமா ஒரு ஆள் இருப்பானே, குதிரை மேல எல்லாம் போவானே. மதுரை வீரனா? சிச்சி, நெப்போலியன். நெப்போலியன். எனக்கு அந்த பேர் நல்லா தெரியும், நல்லா பழக்கமாச்சு எனக்கு அவரு. உனக்கு பழக்கமா? எப்படி? அது வந்து நம்ம கையில நிறைய மால் வந்துன்னு வச்சுக்கோ, மஜா பண்றதுக்கு நான் அந்த பிராண்டி தான் வாங்குவேன், நெப்போலியன் பிராண்டி. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது வந்து என்னைய தேடுற? இல்ல, இங்க ஒரு பழைய நெப்போலியன் பாட்டில் ஒன்று வச்சிருந்தேன், அது இருந்தா உன்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு. இனிமே இந்த பாட்டில், இந்த நெப்போலியன் இதெல்லாம் மறந்துடணும், ஓகே? இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்க போறேன். சீதாராமன். சீதாராமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சீதாராமன் 5 எழுத்து, அமக்கலமா இருக்கு. ஓய், என்னடா சாவட்ட? பட்டையை கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. அவசரப்படாதனே, நீங்க போட்டு உங்க வேலையை பாருங்க. நம்ம ஏரியா டிவில ஒளியும் காட்டுறாங்க, பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க இங்க இருந்தே பாக்குறோம். எது? உள்ள இருந்தே பாக்குறீங்களா? என்னத்த சொல்றாங்கன்னே தெரியல ஒண்ணுமே. ஒளியும் அங்க புரிஞ்சா போதது போயா. ஆல் சைலன்ஸ். தாய்மார்களின் கவனத்திற்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு வாரிசு. கையெடு. எதுக்கு? எடு. என்னையா திடீர்னு? இல்ல, அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன, வயிறு உப்பவே இல்ல, அப்படியே இருக்கு. அப்படியே சொன்ன? இல்லையே. பொய்யா சொன்ன? பொய்யாடி சொன்ன? ஏன் அப்படி என்ன ஏமாத்துன? உன்னை இப்படி மாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். கையை மேல போடு. நல்லா போடு. எதுக்கா என்ன பொய் சொல்லி ஏமாத்துன? சொல்லு. பொய் சொல்ல நீ என்கிட்ட. உடு, இப்ப உண்மை. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த முகவெட்டு கூட நல்லா தான் இருக்கு. அட, என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவ் பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி களை வந்துருச்சு பாத்தியா? மூஞ்ச பாரு. என்னையா முகத்துல? அது ரொம்ப நாளைக்கு அப்புறமே நான் ஷேவ் பண்றேனா, அதான் பிளேடு பட்டுடுச்சு. அது பிளேடு படல, ஊர்ல போறவ வரவ கண்ணு பட்டிருக்கு. நீ முதல்ல உள்ளவா, திருஷ்டி சுத்துற. திருஷ்டி சுத்துறியா? நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு. என் கண்ணுக்கு நீ மன்மதன் தாயா. வா. மன்மதனா? கையில ஒரு கரும்பு குடுமா, புடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்டா பத்தாது. உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? விட்டா நீ என்ன கடலையே தூக்கி போட்டுருவிய? ஆடாமரு, சும்மாரு. ஆடாதையானா? அட பார், மறுபடியும் சொல்றேன்ல. ஐயோ, ஆடாத. சும்மா ரெடே. துப்பு. துப்பியானா? குட் மார்னிங். சும்மாரா டேய் அப்படின்னு இவனை தானே சொன்னேன். இந்த சாவட்டை தானே சொன்னேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? என்னடா அது, ஒரே ராத்திரில மரியாதைலாம் மாறி போச்சு. அட,
இது பரவாயில்ல அண்ணாத்த. எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவை தொடப்ப கட்டியாலே அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது. அதையும் போய் சொல்லி கொடுத்துரு போ. ஏய், எங்கடா போற? அக்காவுக்கு சொல்லி தர போறேன். இப்படி வா. என்ன? கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்படா. ஐ அஸ்கு, நான் திரும்பினா நீ உதைப்பிய. நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பேனே. வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங். மிஸ்டர் சீதாராமன், ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மண்டாடிக்குள்ள கோல் மூட்டின அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன். என்ன? யோ, இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா. இந்த சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டா ரவுடின்னு பளிச்சுன்னு தெரியும்ல. போதுமா? அவ்வளவுதானே? கொஞ்சம் ஏய், என்ன இரியா? இது என்ன 3 முடிச்சா? இது என்னையா? இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா, என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா. பாப்பா, எதுக்கா என்ன வர சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. உன் வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அவளை நாமும் பாப்போம்னு சுப்பராயனை அனுப்பிச்சு வச்சோம். அவனை என்னமோ அடிச்சு அனுப்பிச்சாம. அந்த நேரம் நீ ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தியா? ஆமா விக்கியார், அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்ததுனால அறிவு கட்டத்தனமா அவனை அடிச்சிட்டேன். தப்புதான். இப்ப போய் அவளை கூட்டு வந்துருவா. அதெல்லாம் பேசுற விதமா பேசணும்டா. தப்பு தப்பா பேசி உயிரை வாங்கிட்டு இந்தா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டு வாப்போ. 1000 ரூபாய் எனக்கு பத்தாது. அப்ப மொத்தமா 5000 ரூபாய் இருக்கு, அப்படியே எடுத்துக்க. இதுல 5001 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி. என்னடா சொன்ன? இதான், இதேதான். இந்த ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கும் வந்தது. அதனாலதான் வாழ அடிச்சேன். என்ன, இப்ப அந்த பொண்ணு என் பொண்டாட்டி. இப்ப கூட சொல்றேன், உன் தொழில் என் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா வாழை மட்டும் இல்ல, உன்னை, உங்க அப்பனை, உங்க பாட்டனையும் சேர்த்து அடிப்பேன். ஜாக்கிரதை. தொகுதி கொஞ்சம் விலகு. அறிவு கட்டவன. ஒரு பொண்ணை வச்சிருக்கான்னு சொன்னிய, பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா? டேய், வணங்க. மூஞ்சில குத்து. சரி, எங்க சைடுல தான் தப்பு நடந்து போச்சு. அந்த அன்னபுண்ணி ரொம்ப தொந்தரவு பண்றான். அவளை மேலோகத்து அனுப்பணும். கொலை செய்யணுமா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. என்னது, ஒரு சின்ன கொலை கூட பண்ண மாட்டானாமே, சுத்த சைவமா மாறிட்டா. சரி, அந்த பணத்தை எடுத்துக்க. நாளைக்கு வந்து நான் பாண்டிச்சேரி போகணும். ஒட்டி மாத்திர வேலை தான். தொகுதி, இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்கு தான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க. இன்னொரு தடவை என்கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டா உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருவேன். அனாவசியமா அவளை சின்ன வயசுல விதவை ஆக்கிடாத. ஜாக்கிரதை. சீதா, கமான். வரேன்னு சொன்னா பத்தாது, சீக்கிரமா வா. அப்பா, என்ன அவசரம்? என்ன அவசரமா? அவசரமா இங்க உட்கார். என்ன அங்க உட்காந்துட்டியா? சரி, பரவாயில்ல. இந்தா ஐயா பத்தியா 5000 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்கார். டேக் இட். உப்பு புளி மிளகா செலவுக்கு இதை வச்சுக்க. மத்த செலவுக்கெல்லாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன். உப்பு புளி மிளகா வாங்க, இது போதுமா? யோ, அந்த 3வது வீட்ல ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம்? இந்த நேரத்துல எதுக்கு அவங்கள கூப்பிடுற? கேக்குறேன்ல. டெய்லர் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே, அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? போஸ்ட்மேன் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த திருட்டு முண்டை அப்படி சொன்னா அவங்க மேல ஏயா கோவப்படுற? நீ செய்யற வேலையை தானே சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நினைச்சா 10000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமான்னு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு ஆசையா, அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த 1 ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ.
உனக்கு தான் வேற தொழில் தெரியாதே. காலையில வேலைக்கு போன புருஷன் சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானான்னு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதே புருஷன் உயிரோட வருவானா மாட்டானான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாதியா? யோ, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா, உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க? அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப, எந்த ஜெயில இருப்பன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற? ஏதேதோ பேசி உன குழப்பிட்ட, என்ன மன்னிச்சிரியா? ஒட்டிய மாத்திரன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து பட்டறையில வந்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறிய. எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க. நீ போய் சட்டை போட்டு போ. நீ கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே இருக்கு. சரியா இருக்கானே எண்ணி பாத்துக்க. பணத்தை கொடுத்துட்டு பேசாம போனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசாம போங்கன்னு அர்த்தமா? யோ, என்னயா சொல்ற? இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். டேய், மேல பணம் ஒண்ணா கேட்டு வாங்கிக்க. திடீர்னு திருந்தினா எனக்கு பிடிக்காது. திருந்துறதே அவருக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன்டா திடீர்னு திருந்துறீங்க? இத்தனாம் தேதியிலேருந்து திருந்த போறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படாதா? எப்பேற்பட்ட திருடனும் சாகும்போதா திருந்துவான். ஆனா நான் வாழும் போதே திருந்தணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா அவசரப்பட்ட. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளில சொன்னா நீ உள்ள இருப்ப, கம்பி எண்ணிக்கிட்டு. அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா நான் கம்பி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்குல தொங்கிட்டு இருப்ப. என்னடா மிரட்டுறியா? இல்லடா, மிரட்டுறது உன் வேலை. எனக்கு அதை விட உருப்படியான வேற வேலை இருக்கு. வைப்பா. தொகுதி இப்ப சுத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சானே, அதுக்கு பேரு தான் நெத்தி அடி. அவருக்கு தான் உனக்கு இல்ல, உனக்குமா இல்ல? நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு கயத்தை வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன். ஒருத்தனை காணோம். அட பாவிகளா, புலம்ப வச்சுட்டு போயிட்டாருங்களே தனியா. இனிமே எல்லாரும் உன்னை கூலிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. போதுமா? வயிறு இப்பதான் கரெக்டா இருக்கு. ஒத்தியா? இத பாருமா, ஆம்பளைகளுக்கு தனி கக்கூசு, பொம்பளைகளுக்கு தனி கக்கூசுன்னு இருக்குது. தெரியுமில்ல? தெரியும். அப்ப வந்தது தப்பு தானே? தப்புதான். போடு கன்னத்துல. முண்டங்களா, அங்க பாரு என்ன எழுதி இருக்கு, கண்ணு தெரியல? தலையா? அதான் உள்ள வித்தியாசமா இருந்துச்சா? மூஞ்சிய பாரு. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா. பொண்டாட்டி, கணவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பசியோட காத்துட்டு இருக்காரு. பாக்கெட்ல பணம் இல்லாட்டி கூட வயிறு மட்டும் ரொம்ப பசிக்குது. என்ன ரெடியா? எல்லாம் ரெடி. என்ன ரெடி? சாப்பாடு ரெடி, மனைவியும் ரெடி. மனைவி ரெடியா? சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு வா. மனைவி ராத்திரி 10 மணிக்கு மேல ரெடியானா போதும். அப்படியா? இப்போதைக்கு சோறு போடுறேன், ராத்திரிக்கு பட்னி போடுறேன். பார்க்கலாம் பார்க்கலாமா? ராத்திரிக்கு யார பட்னி? ஐயே, பால் குடி மறக்காத குழந்தை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரி எப்ப பாரு நை 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 நைன்னு. என்னையா
யோ, சாப்பாட்டை பார்த்தா உனக்கு பேச்சே வராதே. சரி சரி, முதல்ல சாப்பிடு. ரசமாடி வச்சிருக்க? இந்த ரசத்துல சாணியை கரைச்சியா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி, மனைவி ரெடின்னு வாய்க்கடியே பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு ருசியா சமைக்க தெரியுதா? என்னையா? என்ன நொன்னையா? நான் என்ன போய் சொல்லனா? சந்தேகம் மறந்தா சாப்பிட்டு பாரு. மனுஷன் சாப்பிடுவானா இதை? வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேலை. சும்மா இந்த அழுதெல்லாம் வேஷம் போடாத என்கிட்ட. மரியாதை சாப்பிடு. சீதாராமன் பேரெல்லாம் பெருசா வைக்க தெரியுது, ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு ஆகணும். இல்ல நான் என்ன செய்வேன்னு தெரியாது. தானி நில்லுப்பா. ஏன்பா, ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறைவா இருக்கு. அவ எனக்கு சோறு எடுக்கும் போது பாத்திரத்துல கரண்டியை சுரண்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சி பொம்பளை அவ பட்னியா கிடப்பா. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவ தான் சாப்பிட்டாகணும். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சேன். அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. உனக்காவது சமையல் பிடிச்சிருக்க, சாப்பிடு. சீதா, என்னம்மா இது? அவர் என் சமையல் நல்லா இல்லைன்னு திட்டிட்டு போனாரு. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவரே சாப்பிடாதப்போ நான் ஏன் சாப்பிடணும்? நல்லா இருக்குமா நியாயம்? புள்ளத்தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான். புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல. அந்த கருப்பு அப்படியே சொல்லிச்சு. என்ன கருப்பன் கருப்பன்னு மரியாதை எல்லாம் பேசுற? எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான். என் வீடு என் புருஷன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். இன்னான்ற நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, தலைப்பிரசவமாச்சே, உன்னை விட்டுட்டு எப்படி ஊருக்கு போறதுன்னு யோசிச்சேன். இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த பிரசவம் மட்டும் இல்ல, இன்னும் 10 பிரசவம் ஆனாலும் உன் புருஷனே உன்னை பத்திரமா பாத்துக்குவான் போல இருக்கு. 10 பிரசவமா? மீதி? அடேங்கப்பா, வாழ்க்கை பூரா பிள்ளையார் வேஷமே போட்டுக்கிட்டு நினைக்கிறியா? மகளே உன் சமத்து நடத்து பார்த்து. 10வது மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்ற. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, வீட்டுல சாப்பிடலான்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சே. சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாமே. யோ, என்னைய இது நானும் பாக்குறேன். விளக்க வச்சா தனியா புலம்ப ஆரம்பிச்சுறேன். கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட. ஊறுகாயா? அனாவசியமா எரிச்சல கிடப்பாத. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே. சி, இந்த சட்டையில பட்டன் இல்லையே, அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சாதாரண பட்டன் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற? தோய்க்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம். சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். சட்டைய கழட்டி கொடுக்கறதா? அது கழட்டலாம் முடியாதுமா. நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன். நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தா தச்சு கூட. கொஞ்சம் முயற்சி பண்ணி தையேன். சும்மா என்ன தை தை தைன்னு குளிச்சுக்கிட்டு இருக்க? இந்நேரத்துல பட்டனை தச்சுக்கிட்டு எங்க போற நீ? நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன். அதை பத்தி உனக்கு என்ன? புருஷன் தச்சு கொடுன்னு சொன்னா தைக்க வேண்டியதானே? பாத்து. பட்டன் எங்க? பட்டன் எங்க இருக்க? இல்ல, அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க. இந்தா, நல்லா பக்கத்துல வந்து உட்காந்து தச்சு கொடு. ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா? எதுக்கு அவ்வளவு தூரம்? போதும் போதும், நீ மூஞ்சி திருப்பு. இவ்வளவு தூரத்துல உட்காந்து தைக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சு போட்டேன்? ஏய், பட்டனை நீ தானே பிச்சு போட்ட? ஆமா. அறிவு இருக்கா? ஏன் இந்த பட்டனுக்கு பதிலா இந்த பட்டனை பிச்சிருந்தா நான் கிட்ட வந்து இப்படி தச்சிருப்பல? ஓஹோ, அது அப்படி ஒண்ணு இருக்கா? சரி விடு, இந்த பட்டனை பிச்சற. யோ, நீ இப்படி பண்ணும்போது உன் மேல எனக்கு ஆசையே வருது. வேணாமா? உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்ன மரியாதை இல்லாம போடா வாடான்லாம் கூப்பிடுவேன். யோ, நான் உன்னை எத்தனை தடவை செல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டுருக்க. நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? சொல்லியா?
வாடி போடுன்னு கூப்பிடலாம்ல. வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்ன ஏது சின்ன குழந்தை மாதிரி? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, இப்போ இந்த பட்டனை நானே பிச்சு நானே தைக்க போறேன். ஐயோ, யாரும் தெரியலையே. இப்ப வந்துடுறேன். என்ன தொந்தரவு பண்ணிட்டேமா? இல்ல இல்ல, என்ன இந்த நேரத்துல? நாளைக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க அவசியம் வரணும். இந்தாங்க. அண்ணாத்த, உங்களையும் தான். என்னையா? ஆமா அண்ணாத்த, நாளைக்கு நீங்களும் உங்க சம்சாரமும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு என்னடி சம்பந்தம்? ஏன்னா வரோம் நமக்கு பிடிச்சு கொடுப்பான்ல. நமக்குன்னு சொல்லாத, எனக்குன்னு சொல்லு. அச்சக் அச்சக் அச்சக். நாங்கடி இது ராஜஸ்தான் குலுக்கலாம், பம்பர் குலுக்கலாம். சனியனேவா? நாசமா போக. அடி நீ நல்லா இருப்பியா? நீ உருப்படி ஆகவே மாட்ட. உன்னை மூஞ்சி பாரு. கட்டையில போக. காடையில கொல்லி வைக்க. சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க வரல, உங்க குழந்தைக்கு பேர் வைக்கும்போது நாங்க வர மாட்டோம். கோச்சுக்கோ. வரேங்க. போயிட்டு வரேங்க. கண்ணா, செல்லக்குட்டி, அழாதம்மா. அம்மா வேலையா இருக்காங்கல்ல, அழாத. அச்சோ, அழாதப்பா. யாரது? அது நான் தான். அங்க என்ன உருட்டிக்கிட்டு இருக்க? திருட்டுத்தனமா குட்டி போட்ட பூனை மாதிரி. எலி பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். அதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். குழந்தை பிறந்து 2 மாசமாச்சு. பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேன்ல. நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்பத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறாம அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன். அது என்னன்னு நீயே சொல்றியா, நானே வரட்டுமா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன், அது வரைக்கும் வரக்கூடாது. அப்பாடா, டாடி, பப்பா, நீ வந்து பாப்பா. இந்த பார், நீ இதே மாதிரி பெரிய ஆளானதுக்கு அப்புறமேல அப்பாவோட மானத்தையும் காப்பாத்தணும், புரிஞ்சுதா? அதுக்காக பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்துடாத. என்னங்க? அது வந்து ஒண்ணு இல்ல. பிடிக்கிறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? அண்டா காக்கசம் அபுகா குசும் திறந்திடு சீசு. என்ன ஏது? அது பேர்லாம் எனக்கு தெரியாது. அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களா இந்த மாதிரி ஒண்ணு கட்டி இருந்தது. நம்ம குழந்தைக்கு ஒண்ணு கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் கட்டக்கூடாதியா? அது என்ன, பணக்கார குழந்தைக்கு ஒரு நீதி, நம்ம குழந்தைக்கு ஒரு நியாயமா? அவங்க தங்கத்துல கட்டினா நான் தகரத்துல கட்டிட்டு போறேன். முதல்ல இத கழட்டு. ஆஹா, கயிறே போனாலும் இதை நான் கழட்ட மாட்டேன். ஆம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் கட்ட மாட்டாங்கயா? பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஏன் அதை கட்டணுமா? ஐயோ, அத நான் எப்படி சொல்றது? நீ வாயில சொல்லு, நான் காதுல கேட்டுக்கிறேன். சரி வா. உங்க அம்மா முத்தம் கொடுக்க கூப்பிடுறா. ஓஹோ, அதுல அப்படி ஒண்ணு இருக்கா? முதல்ல இத கொண்டு போய் கொடுத்துட்டு ஆம்பளை பையனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா. இந்தா, இத நீ வச்சுக்க. யோ, சீச்சி, நம்முடைய அடுத்த தயாரிப்பான பெண் குழந்தைக்கு அது பயன்படும், பத்திரமா வச்சுக்க. இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கல்யாணமா இத்தனை நாளாச்சு, பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆசையா வாங்கி தரலாம்னு நினைப்பாவது இருந்ததா உனக்கு? எனக்கு பத்தியா அந்த அறிவே எல்லாம் போச்சு. இனிமே உனக்கு வாங்கி தரேன். என்ன வேணும்? போ, நான் கேட்டோன்னு நீ வாங்கி தர வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுமா. முடியாது. சொல்லுங்க. முடியாது, போ. சொல்லுடி. எனக்கு மெட்டி சத்தனா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா எனக்கு ஒரு மெட்டி வாங்கி தரியா? இது பாருங்க தொகுதி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மட்டும் கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா? நில்லுங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், சத்தம் போட்டு பேசினா எனக்கு பிடிக்காது. இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதான் செஞ்சுட்டு இருந்தேன். அநாத ஆசிரமம்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் காலை பிடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்ல கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுன்னு. இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல, இந்தாங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்.
அட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு தான். நீ என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிற? சுமாரியா இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னேன். இதோ பார் தொகுதி, இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டு எல்லாம் போட்டு என்னை ஏமாத்த முடியாது. ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 5 கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியா என் பேர்ல மாத்தியாகும். இல்ல நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஜாக்கிரதை. அடாடாடாடாடா, படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவன். நான் அனுபவஸ்தன் சொல்றேன், கொஞ்சம் அணைச்சு போங்க. பொம்பளையாச்சேன்னு பார்த்தேன். நானும் பார்த்ததுனால தான் சொல்றேன். விக்கியார், ஆ, மூச்சு விடாம பேசிட்டு போறா. இனிமே பேச்சை நிறுத்த முடியாது. மூச்சு நிறுத்த வேண்டியது